வணக்கம் நேர்களே. கடகராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஜூலை மாதம்னு எடுத்துக்கிட்டால் கடகராசிக்கு இயல்பான உள்ள மாதமே ஜூலை தான், ரொம்ப சிறப்பு. ஆனாலும் கூட இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கடகராசியை பொறுத்தவரை கடகராசிக்கு குரு பகவான் அனுகூலம் இல்லாமல் இருக்கார். மாதத்தின் முற்பகுதி சூரியனும் அனுகூலம் இல்லாமல் இருக்கார். அதற்கு அடுத்து சூரிய பகவான் குடும்பாதிபதியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி இன்னும் டாப்பாக இருக்கும். சனி பகவான் நமக்கு எப்படி அஷ்டமத்திலிருந்து இப்போ பாக்கி ஸ்தானத்தில் போயிட்டாரோ அதேமாதிரி ராகு அஷ்டமத்தில் வந்துட்டாரு. சிரமமான பலனை கொடுப்பாரா? நிச்சயமாக தரமாட்டார். சனி அஷ்டமத்தில் இருந்தால் சிரமம், ராகு அஷ்டமத்தில் இருந்தால் சிரமம் எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாத இந்த அரகுர ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ராகு பகவான் 8ஆம் வீட்டில் தான் நல்லதே பண்ணுவார், உறுதி. அதெல்லாம் மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி நல்ல வேலை கிடைக்கும், பயப்படாதீங்க. திருமணம் தடையுள்ளவர்கள் திருமணம் நடக்கும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட காலதாமதமான குழந்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக குழந்தைகளை குறிப்பாக குரு மாற்றத்திற்கு பிறகு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உபாதைகளை நாம் சந்திக்க. ஏன்னா செவ்வாய் மருத்துவக்காரர் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பானவர்.